வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. இசைஞானி இளையராஜாவினுடைய பாட்டு தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் வரக்கூடிய ஒரு பாட்டு. எம்எஸ்வி அவர்களுடைய பாட்டும் அப்படித்தான், கேவி மகாதேவன் மாமாவுடைய பாட்டும் அப்படித்தானாலும் கூட இசைஞானி இளையராஜாவுடைய அந்த மேஜிக் இருக்குல்ல, அது நம்மளை என்னமோ பண்ணும். அந்த டியூன் என்னமோ பண்ணும். அந்த பாட்டுக்கு இவர் பாடினா நல்லா இருக்கும்னு தேர்ந்தெடுக்கிறதுலயே மனிதரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இசைஞானி இளையராஜாவை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு குரல் இருந்ததுனாக்கா கட்டியா பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாய்ப்பா கொடுப்பார். திருச்சி லோகநாதன் அப்படிப்பட்ட வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரர். அவருடைய மகன் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். அந்த குடும்பமே ஒரு இசை குடும்பம். டிஎல் மகராஜன், டிஎல் தியாகராஜன் சார். டிஎல் தியாகராஜன் சார்லாம் எனக்கு அடிக்கடி பேசுவார். ரொம்ப நல்ல மனிதன். தீபன் சக்கரவர்த்தி சாருக்கு ஒரு பாட்டு கொடுக்கிறார் இளையராஜா. அதே போல மறைந்த சமீபத்தில் சில காலங்களுக்கு முன்னாடி மறைந்த உமா ரமணன் அப்படிங்கிற அந்த அற்புதமான குரலை, அந்த பெண்மணியினுடைய பாடகியினுடைய குரலை நம்மளால இந்த ஜென்மம் முழுக்க மறக்கவே முடியாது. அந்த பாட்டு, அவங்களுடைய வாய்ஸ் நம்மளை அப்படியே கூட வந்துகிட்டே இருக்கும், டிராவல் ஆகிட்டே இருக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வாய்ஸ். அது என்னமோ இருக்கு அந்த அந்த வாய்ஸ்ல. அந்த உமாரமணனும் தீபன் சக்கரவர்த்தியும் சேர்ந்து பாடுவதற்கு புலவர் புலமை பித்தனுடைய வரிகளை வைத்துக்கொண்டு வித்த காட்டி இருக்காரு. காதல் சடுகுடுவே விளையாடி இருப்பார் இசைஞானி இளையராஜா. பாரதி ராஜா அவர்கள் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படத்தை சந்தான பாரதி, பி வாசு, இவங்க ரெண்டு பேரும் பாரதி வாசுவா இருக்கும்போது அந்த படத்தை நீங்க டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்த படம் தான் மெல்ல பேசுங்கள். ஏற்கனவே ஒரு பாட்டில் நான் சொன்னது போல இது பானுப்பிரியா நடித்த படம். இந்த படம் பானுப்பிரியா அவர்களுடைய முதல் படம். இந்த பானுப்பிரியா நடித்த முதல் படத்தை வசந்த்னு டிவி சீரியல் எல்லாம் நடித்திருந்த அந்த வசந்த் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா மெல்ல பேசுங்கள்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதுல இளையராஜா ஒரு பாட்டு போட்டிருப்பாரு பாருங்க. அப்படின்னு நாம இத்தனை வருடங்கள் கழித்தும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சொல்லிட்டு இருப்போம். அப்படி பாடல் மூலமாக அந்த படத்தை நினைவூட்டுகிற ஒரு பாட்டை தான் வாழ்நாளெல்லாம் வரக்கூடிய பாட்டாக நான் மனசுல வச்சிருக்கேன். நீங்களும் இப்ப சொன்னீங்கன்னாக்க அதை மனசுல வச்சுக்குவீங்க. இந்த பாட்டுல தீபன் சக்கரவர்த்தி குரல், உமாரமணன் குரல், அந்த அந்த பாட்டு. இந்த பாட்டு எப்படின்னாக்க ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்கல்ல காலையில, கடவுளை எழுப்புவதற்காக ஒரு பாட்டு அப்படின்னு. அப்படி திருப்பள்ளி எழுச்சியில ஆரம்பிச்சு தாலாட்டுல முடியும். ஒரு காதலி திருப்பள்ளி எழுச்சியா பாடி காதலனை எழுப்புறா. அந்த அன்றைய பாட்டு நிறைவுல அப்படியே தாலாட்டு பாடி முடிக்கிறார். என்ன கான்செப்ட்? புலவர் புலமை பித்தன் ஐயா பிரமாதம் பண்ணியிருப்பாரு. அவருடைய வயதுக்கும் இந்த காதல் வரிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. காதல் ரசம் ஜூஸ் போட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டுல. கூவின பூங்குயில் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அப்படி வந்தப்ப அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்க, செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு. இதுக்கு அப்புறம் ஒரு டியூன் போட்டிருக்காருல்ல, செத்தன் சரண்டர். ராஜாவுடைய இசைக்கு இந்த நாடே அடிமை அப்படிங்கிற மாதிரி இந்த இடம். வெண்பஞ்சு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, நெஞ்சில் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம், நித்தம் நித்தம் தித்திப்பு முத்தம் முத்தம், நெஞ்சில் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம், நித்தம் நித்தம் தித்திப்பு முத்தம் முத்தம். டியூனை பார்த்தீங்களா? வரிகள் கவனிச்சிங்களா? செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு. ஐயோ, இந்த வாத்தியங்கள் விளையாடும் அப்படியே. இசைஞானி இளையராஜாவுடைய ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்துருச்சுனாக்கவே குஷி ஆயிடும். ராஜா வந்துட்டாரா 7 மணிக்கு, அப்படி வேஷ்டியை கட்டிட்டு ரைட் நாங்க ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு அப்படின்னு அந்த வாத்திய கருவிகள் எல்லாம் உற்சாகமாயிரும். புலவர் புலமை பித்தனுடைய வரிகள் பாருங்க. தீபன் சக்கரவர்த்தி பாடுவார். வானவில் அமைப்போம் தோரணம், வண்டு வந்து இசைக்கும் நாயனம், வானவில் அமைப்போம் தோரணம்,
வண்டு வந்து இசைக்கும் நாயனம். உமாரமணன் பாடுவாங்க. தாழம்பூவில் காலான ஓலை செய்து, அதாவது தாழம்பூவில் கல்யாண ஓலை தந்து, தங்க தேரில் ஊர்கோலம் நாளை வந்து, தாழம்பூவில் கல்யாண ஓலை தந்து, தங்க தேரில் ஊர்கோலம் நாளை வந்து, காதல் மனம் காண்போம் எண்ணம் போல் இன்பத்தின் வண்ணங்கள், செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, நெஞ்சில் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம், நித்தம் நித்தம் தித்திப்பு முத்தம் முத்தம். இப்ப பெண் பாடுவாங்க. உமாரமணன் ஆரம்பிப்பாங்க இந்த பாட்டு. இதுக்குள்ளார ஃப்ளூட்டு ஒரு பக்கம், மேளம் ஒரு பக்கம், அப்படி இப்படின்னு ஒரு கல்யாண குதூகலத்தை அந்த காதலர்களிடத்துல கொண்டு வரும். அப்படியாக ஒரு கல்யாணம் ஆயிட்ட மாதிரியான ஒரு உணர்வாகவே அப்படி ஆயிடும். அப்ப பாருங்க உமாரமணன் வாய்ஸ். அந்தி வந்து மலரும் தாமரை, அங்கும் எங்கும் பொழியும் தேன்மழை, அந்தி வந்து மலரும் தாமரை, அங்கும் எங்கும் பொழியும் தேன்மழை. தீபன் சக்கரவர்த்தி. கைகள் ரெண்டில் தோளோடு ஊஞ்சல் கட்டி, ஆடச் சொல்லும் கஸ்தூரி மானின் குட்டி, கைகள் ரெண்டில் தோளோடு ஊஞ்சல் கட்டி, ஆடச் சொல்லும் கஸ்தூரி மானின் குட்டி. எவ்வளவு அழகு பாருங்க அந்த வரியில. கைகள் ரெண்டில் தோளோடு ஊஞ்சல் கட்டி, ஆடச் சொல்லும் கஸ்தூரி மானின் குட்டி. கைகள் ரெண்டில் தோளோடு ஊஞ்சல் கட்டி, ஆடச் சொல்லும் கஸ்தூரி மானின் குட்டி. என்ன வரிகள் போட்டிருக்காரு புலவர். நாளை வரும் காலம் என்றென்றும் எங்களின் கைகளில், செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, தந்தன்னான தானன 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 தானன. அதாவது முன்னாடி என்ன சொல்லிருப்பாரு, நெஞ்சில் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம், நித்தம் நித்தம் தித்திப்பு முத்தம் முத்தம். இப்ப செவ்வந்தி பூக்கள் பாட்டு நிறைவு. காலையில எழுப்பியாச்சு, இப்ப தூங்கி ஆகும். செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, ஆரிராரோ ராரிராரிராரோ, ஆரிராரோ ராரிராரிராரோ, ஆரிராரோ ராரிராரிராரோ, ஆரிராரோ ஆரிராரிராரோ, ஆரிராரோ ஆரிராரிராரோ. இசைஞானி இளையராஜாவின் இந்த பாடலை போல, இந்த ஒரே ஒரு பாடலை போல ஒரு பாட்டு இன்னைக்கு யாராவது போட முடியுமா? இருக்காங்களா? இதனாலதான் இந்த பாட்டு ஒரு வெற்றி படமாக அமையாவிட்டாலும் கூட அந்த மெல்ல பேசுங்கள்ல வந்த இந்த பாட்டு இன்னைக்கும் நம்ம காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம மனப்பத்தாயத்துல அப்படியே இருக்கு. வாழ்வெல்லாம் பாட்டு. இசைஞானி வாழ்க. உமாரமணன் அந்த ஆத்மா நமஸ்காரம் பண்ணிக்கலாம். தீபன் சக்கரவர்த்தி சாருடைய தனித்துவ குரலை இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும்.